இப்போ அடுத்த பாடல். சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறுத்தலைகள் சிரத்தை எரி கடித்து வெளி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்த குகன் வேலே. இந்த சினமோடு வருகின்ற அரக்கர்களுடைய தலையெல்லாம் இந்த வேளானது சம்காரம் செய்கிறது. சம்காரம் செய்து என்ன பண்ணுது? காளி என்ன பண்ணுவா? அந்த தலைகளை பூரா கோர்த்து மாலையாக போட்டுக்கொண்டு நடனமாடுவாள் இல்லையா? அப்படி இந்த வேலானது தன் கழுத்திலே போட்டுக்கொண்டு நடனமாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த தலைகள்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்குதாம்மா, நம்ம எவ்வளவு அகம்பாவம் பண்ணோம்ல, எத்தனை அக்கிரமம் பண்ணோம். அதோடைய தாக்கத்தினால தான் இப்போ நம்ம வேலுடைய கழுத்தில் வந்துட்டு மாலையாக இருக்கிறோம் அப்படின்னு கண்ணை உருட்டிக்கிட்டு பல்ல புள்ள நர கடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவர் தன்னுடைய குற்றத்தை வந்துட்டு நினச்சி வருத்தப்பட்டு இருக்குதா இந்த தலைகள் எல்லாமே. அதனால தான் சொல்கிறது, நம்ம வாழும்போது நம்ம தவறுகளை பூரா திருத்திக்கிடணுங்க. தவறு செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் அந்த தவறை திருத்திக்கிடணும். அந்த தவறை திருத்தி கொள்ளவும் நம்மை ஒரு நல்ல வழியில் போக வைக்கவும் தான் நமக்கு இந்த ஆன்மீகமானது இறைவன் கொடுத்துருக்கிறாரு. சுவாமி நம்மளை எல்லா பக்கமும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நம்மனாலும் மனுஷனாலும் பல தவறுகள்லேருந்து விடுபட்டு போயிடலாம், தெரியாத மாதிரி பண்ணிடலாம். ஆனால் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் சுவாமிக்கு 18 கண்கள் எல்லா பக்கம் பார்த்துட்டு இருப்பார். அவர் கண்களை நம்ம தப்பிக்க முடியாது. அதனால் முடிந்தவரை தவறுகளை திருத்தி கொண்டு நல்ல வழியில் வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாமல் அந்த கந்த பெருமானை வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். சரவண சரணமயம்.